ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மனோஜி ஸ்டோர் ரூமை ஒரே சமையல் ரூமாகவே மாற்றிட்டாருங்க. அவங்க அம்மாக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்ய சொல்லியிருக்கிறாரு. சந்தோஷம் திவ்யாவும் மாற்றுக்கட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எனக்கு சுடுதண்ணி கொஞ்சம் போட்டு கொடு மனோஜின்றாங்க. அவங்களுக்கு ஜுரம் அடிக்குது, காய்ச்சலாக இருக்குது. அம்மா வாமா, உன்னை நான் கூட்டிக்கிட்டு போகிறேம்மா ஹாஸ்பிட்டலுக்குன்னு கூப்பிட்றாரு. இல்லை மனோஜி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சுடுதண்ணி வச்சு கொடுடா. இந்த மீனா அவள் வீட்டில் இருக்கும்போது எனக்கு நல்லா காஃபி போட்டு கொடுத்துருவா, எல்லாம் செய்வா. என்ன பண்ணுறதுடா, இங்கே ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீனாவும் முத்துவும் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போகலான்னு வராங்க. வந்து அம்மா வாங்கம்மா, எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மான்றாங்க. அதே மாதிரி மீனாவும் அத்தை வாங்க அத்தை வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னது, எந்த வீட்டுக்கு கூப்பிட்ற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு தான் போகலாம் அத்தை, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, உங்கள் வீடு என்ன பெரிய வசந்த மாளிகையா, அதுக்கு கூப்பிடுற போ, அந்த சின்ன வீட்டிலலாம் என்னால் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து அதான் முத்து கேட்குறாரு, அதான் வசதியான வீடு தேடி பலகுரல் வீடு போனீங்களா, அங்கே பாரு அவங்க உங்களை நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க. எவ்வளோ நாளுமா இந்த ஸ்டோர் ரூமில் நீங்கள் வந்து தங்கியிருப்பீங்க. டே மனோஜி, என்னடா நீ வீட்டை வந்து இந்த ஷோரூமை வந்து நீ வியாபாரமாக ஆக்குவேன்னு பார்த்தா இது மாதிரி ஹோட்டல் மாதிரி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. உடனே வந்து முத்து, நீயும் சாப்பிட்டு போடா, அம்மாக்காக நான் சிக்கன் பிரியாணி பண்ணுறேன், நீயும் சாப்பிடுவேனா, உனக்கும் சேர்த்து பண்ணிடுவேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு போனோன்னா உன் ஷோரூமை ஹோட்டலாக தான் மாற்றணும், வியாபாரம் இப்போவே கெட்டு போச்சு, நீ மூடி வச்சுக்கின்னு தான் இதை வீடு போல் ஆக்கணும், நீ எப்போ திறப்பன்லாம் கனவு காண முடியாது அப்படின்றாரு முத்து. உடனே யோசிக்கிறாருங்க, யார் மனோஜ் யோசிக்கிறாரு. இவங்க கூப்பிட்டோம், அவங்க வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க மீனா வீட்டுக்கு. அப்புறம் மீனா வீட்டில் போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏங்க மாமா கூப்பிட்டா வருவாங்கங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார்கிட்ட சொல்கிறாங்க. மாமா நீங்கள் போய் அத்தையை கூப்பிட்டிங்கன்னா அத்தை வருவாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் கூப்பிட முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் மீனாவுடைய அம்மாவும், எப்படியாச்சும் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்துருங்க மாப்பிள்ளை அப்படின்றாங்க. ஏன் அத்தை, அவங்களுக்கு உங்களை பார்த்தாவே பிடிக்காது, ஆனால் நீங்கள் என்னன்னா மனசில் எதுவும் வைக்காமல் கூப்பிட்டு வாங்கன்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து அவங்க அத்தையை பார்த்து. அவங்க அத்தை சொல்கிறாங்க, மாப்பிள்ளை 1000 தான் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே சொந்தம், நம்ம எப்படி மாப்பிள்ளை அவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக அதையே நம்ம பாராட்ட முடியுமா, அதனால் அவங்கள எப்படியாச்சும் கூப்பிட்டு வாங்க, நான் ஒன்றா அவங்கள போய் கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே மீனாலாம், வேண்டாம்மா நீ போய் கூப்பிட வேண்டாம், நீ போய் கூப்பிட்டாவே உன் மேலே அவ்வளோ கோவப்படுவாங்கம்மா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அண்ணாமலை போயிட்டு கூப்பிட்லான்ட்டு போகிறாரு. போனாக்கா புலம்பிக்கிட்டே உக்காந்துட்ருக்காங்க விஜயா. உடனே வந்து அண்ணாமலையை பார்த்ததும் வாங்கன்றாங்க. என்ன விஜயா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஜயா சொல்கிறாங்க, எனக்கு காய்ச்சலாக இருக்குங்க அப்படின்றாங்க. உடனே தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா உடம்பெல்லாம் கொதிக்குது. வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூப்பிட்றாரு. இல்லைங்க மனோஜ் என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான், நான் தான் வேண்டான்னிட்டேன், பரவாயில்ல அப்படின்றாங்க. இல்லை மெடிக்கலுக்காவது போயிட்டு நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது முத்து வராரு. என்னப்பா நீ எங்கப்பா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா, க கடைசி வரையும் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன், ஆனால் அதனால் மனசு கேட்கல, அப்படியே விட்டு போக முடியல, அதான் பார்க்கலான்னு வந்தேன் விஜயாவன்றார். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது உடனே மீனா வராங்க. மீனா வந்து, என்னங்க நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, மாமாவும் வந்திருக்காரு, என்னங்க அப்படின்றாங்க. சரி நாங்கள் அம்மாவை பார்த்து பேசலான்னு வந்தோம், நீ என்ன மீனா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. இல்லைங்க நான் அத்தைக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க, அத்தைக்கு வெளியில் காஃபி வாங்கி குடித்தா உடம்புக்கு ஒத்துக்காதுங்க, அதனால் நான் காஃபி போட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை ஊற்றி கொடுக்குறாங்க விஜயா கிட்ட. விஜயா வேண்டான்றாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா மீனா போட்ட காஃபியெல்லாம் உன்னால் குடிக்காமல் இருக்க முடியாது, அவள் உனக்காக தானே அங்கேருந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தா, குடின்னதும் வாங்கி குடிக்கிறாங்க. நாளைக்கு எப்படியாவது கன்வர்ஸ் பண்ணி விஜயாவை மீனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களான்ற கதையை நாளைக்கு மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.